மரீச்சிம் மச்சப்தோ கபஸ்தி மச்சப்தேன வியாக்கியாதः மரீச்சோ அஸ்ய சந்தீதி மரீச்சிமான் பிரகாஷவான் இத்யர்த்தः. பிரம்மாவினுடைய சாக்ஷாத்து ஸ்வயம் புத்திரன் மரீச்சின்னு பேர். அந்த மரீச்சிக்கு அவரை விட சிரேஷ்டனாக ஒரு பிள்ளை பிறந்தார். பஷ்யகா கஷ்யபோ பவதி என்று எல்லாத்தையும் பார்க்க வல்ல சாமர்த்தியம் படைத்த கஷ்யப பிரஜாபதி. அந்த கஷ்யபருக்கு அதிதி மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் தேவாள். அதுல சூரியனும் ஒருவன். இந்த சூரியன் கஷ்யபரின் பிள்ளை. அதே சமயத்தில் மரீச்சியின் சந்ததியில் அவருடைய பேரன். அதனால எவன் ஒருவன் மரீச்சியின் குலத்துக்கு பெருமை சொன்னாரோ, அதாவது ஆள வந்தார் யாமுனாச்சாரியர் என்கின்ற வைணவாச்சாரியர் பெருமாளை பார்த்து சொல்றார், ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந புத்திமான். எனக்கு தர்ம அனுஷ்டானம் கிடையாது, தர்ம ஜானம் கிடையாது, பரிபாலனம் பண்றதுக்கான பக்குவம் இல்லை. ந ஆத்மவேதி ந புத்திமான் சரணாரவிந்தே. உங்ககிட்ட சரணாகதி பண்ணணும்னு தெரியுது, ஆனா நீ யோசிக்கலாம் இவனுக்கு மோட்சம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. ஒன்னும் என்னை பார்த்து நீ கொடுக்க வேண்டாம், என் தாத்தாவை பார்த்து கொடுத்து விடு. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய. எங்க தாத்தா நாதமுனி இந்த பிரபந்தத்துக்காக தமிழ் மொழிக்காக அரையர் சேவைக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணார். அந்த நாதமுனிகளை பார்த்து விட்டு எனக்கு மோட்சத்தை கொடு. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அதே மாதிரி கஷ்யபரின் பிள்ளை அதிதியின் பிள்ளை யாருடைய பேரன்? மரீச்சியின் பேரன். மரீச்சிக்கு பெருமை சேர்த்தவர். மரீச்சினால் இவருக்கு பெருமை, இவரால் தாத்தாவான மரீச்சிக்கு பெருமை. அதனால மரீச்சிமதே நமஹ, மரீச்சிமதே நமஹ. அடுத்தது அஜ்ஞான லக்ஷணம் திமிர உன்மதனாத்தீதி திமிரோன்மதனஹ அந்தகாரநாசனஸ்ச திமிரான்யுன்மதனானீதீதி திமிரோன்மதனஹ. எது ஒன்று இருள் அஜ்ஞானம் என்னும் இருளை போக்குகின்றதோ அப்பேற்பட்ட சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கு, அந்த சூரிய நாராயணனுக்கு நான் இந்த பெயரை இடுகின்றேன். திமிரோன்மதனாய நமஹ, திமிரோன்மதனாய நமஹ. எவன் ஒருவன் இருளை போக்குவனோ. அடுத்தது சொல்றார் ஷம்பு அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னு கேட்டார், ஷமபவர்காதி ரூபம் சுகம் அஸ்மாத் பவதீதி ஷம்புஹு. ஷம் சுகம் பவத்ய அஸ்மாத் இதி ஷம்புஹு. எவன் ஒருவன் நல்ல ஒரு ஷம் சுகம் சுகத்துக்கு காரணமாக இருக்கின்றானோ அவனுக்கு ஷம்பு என்று பெயர். இது எங்கேருந்து கிடைக்கிறதுன்னார், உடனே கோவிந்தராஜர் எடுத்தார். விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம். விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் மகாநாராயணோபனிஷத்துல வருகின்றது. எவன் ஒருவன் விஸ்வ ஷம்புவம், ஷம் சுகம், ஷம்புவம் சுகத்தை கொடுக்கின்றார். எவன் ஒருவன் சுகத்தை கொடுக்கின்றானோ, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 4 மாசம் கொட்டு 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 மழை வருது. சூரியனை பார்த்தே நிறைய நாள் ஆச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் ஒன்று காயறா மாதிரியே இல்லை. திடீர்னு ஒரு நாள் 4 மாதம் முடிந்த பிறகு சூரியனை பார்க்குறோம். என்ன ஒரு சுகம் வருகின்றதல்லவா. அந்த சுகத்தை கொடுத்தவன் எவன்? சூரியன். வீட்டில் வடம் இடுறோம், நல்லா கூழெல்லாம் கிளறியாச்சு. இப்போ என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? பகவானே, சூரிய பகவானே, உனக்காக நான் ரவ பாயசம் பண்ணி போடுறேன், எனக்கு நல்ல சூரிய கிரணங்களை வரைவை. அப்போ தான் நல்லா வடம் போடும்போது காஞ்சி காஞ்சி ஒரு 4-5 நாள் போட்டால் தான் கர பார்த்து நம்ம அதை சாப்பிட முடியும். நமக்கு குறிக்கோள் சாப்பாடு தான். ஆதலால் வடகம் நன்றாக காய வேண்டும் என்றால் சூரியனுடைய கிரணங்கள் வேண்டும். அப்பவும் அவர் சுகத்தை அளிக்கின்றாரே. அதனால ஷம் சுகம் பவத்தீதி அஸ்மாத் இதி ஷம்புஹு. ஷம்பவே நமஹ, ஷம்பவே நமஹ. அடுத்தது त्वक्षति तनु करोति भक्तानां उत्पत्ति प्रलय रूपान अर्थ प्रवाह दुःखमिति त्वष्टा देववर्धन किश्च सर्वाणि रूपाणि त्वक्षति तन्न करोतीति त्वष्टा सर्वसंहारकः इत्यत्रः. त्वष्टा அப்படினு பேர். ஏன்னு கேட்டார், அதாவது துவஷ்டன்னு சொன்னால் ஒரு கார்பெண்டர்னு அர்த்தம். இந்த மர வேலையெல்லாம் பார்க்குறாரு பாருங்க, நல்லா ஒரு வுட் பீஸை கொடுத்தேன்னா அதை அழகாக ஒரு ஷேப் மாதிரி போட்டு நல்லா ஷார்பன் பண்ணிகிட்டே வருவார். அதை நல்லா ஷார்பன் பண்ணால் என்ன அர்த்தம்னா, எது இந்த ஷேப்புக்கு வேண்டாத வுட் இருக்கோ ஆல் தட் வில் கெட் சிப்ட் அவே, அதெல்லாம் வெளியில் போயிடும். அந்த மாதிரி நம்ம சரீரம் முழுக்க துக்கம் துக்கம் துக்கம்ங்கிறத வச்சுட்டு இருக்கோமா. சுகம் என்பது இருந்தால்தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆரோக்கியத்தை கொடுப்பவர் சூரியன், சூரிய நாராயணர். அதனால அவர் கார்பெண்டராயிருந்து நம்ம உடம்புல என்னெல்லாம் துக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் வெட்டி வெட்டி களைந்து சுகஸ்வரூபியாக நம்மை ஆக்குகின்றார். அதனால அவருக்கு துவஷ்டா என்று பெயர். அதனால இந்த இடத்துல சொல்றார் துவஷ்ட்ரே நமஹா, துவஷ்ட்ரே நமஹா அப்படிங்கிற நாமா. அடுத்தது
மார்த்தாண்டன்னு பேர் அவருக்கு. மிருதம அச்சேதனமண்டம் பிரம்மாண்டம் ஜீவயதீதி மார்த்தாண்டः ச ஏவ மார்த்தாண்டகः மிருதண்டே ஜாதோ மார்த்தாண்டः சர்வசம்ஹாரே தத் சிருஷ்டையே புனः பிராதுர்பூத இத்யர்த்தः. எவன் ஒருவன் சிருஷ்டி காலத்தில் ஒரு பெரிய முட்டையாய் அண்டமாய் அச்சேதன அண்டத்தை போல் இந்த முழு உலகத்தையும் அதற்குள்ளே வைத்திருக்கின்றானோ, எவன் ஒருவன் பிற்காலத்தில் அதற்கு சக்தியை கொடுத்து அந்த ஜகத்தை தான் ஸ்தூல தசையில கொண்டு வரானோ, அப்பேற்பட்டவனுக்கு மார்த்தாண்டன்னு பேர். அதை சொல்றார், மார்த்தாண்டகாய நமஹ, மார்த்தாண்டகாய நமஹ. அடுத்த நாம அம்சுமான் மரீச்சிம் பர்யாயः. அம்சுமான் சர்வவ்யாபகः அந்தர்பகிஷ்ச தத்சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः இதி ஸ்ருதேர் இத்யர்த்தः. அந்தர்பகிஷ்ச நாராயண உபனிஷத்துல வரும் அந்தர்பகிஷ்ச தத்சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. எவன் ஒருவன் உள்ளிலும் புறத்திலும் வியாபித்திருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு நாராயணன்னு பேரு. அந்த நாராயணனே தான் சூரிய நாராயணனா இருக்கார். அதனால அம்சுமான் சர்வ வியாபகா, எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர். சூரியனுக்கு அது எப்படி பொருந்தும்? சூரியன் தன்னுடைய கிரணங்களால் எல்லாவிடத்திலும் வியாபிக்கின்றார். அப்பேற்பட்டவனுக்கு அம்சுமான்னு பேரு. அம்சுமதே நமஹ, அம்சுமதே நமஹ. பிரகாசமான் இத்தியர்த்தகான்னர் அம்சுமானுக்கு. நல்ல வெளிச்சமாகவும் இருந்து வெளிச்சத்தை அளிக்கின்றான் சூரிய பகவான். அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம், 12வது ஸ்லோகம். ஹிரண்யகர்ப்ப சிசிரஹ தபனோ பாஸ்கரோ ரவிஹி அக்னிகர்ப்போ அதிதேவ் புத்ரஹ சங்கஹ சிசிரநாசனஹ. ஹிரண்யகர்ப்பன்னு பேரு. இந்த நாமாக்கள் நீங்க சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமாக்களும் இந்த ஆதித்ய ஹிருதயத்தில் வரக்கூடிய நாமாக்களும் ஒப்புமை செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஆதித்ய ஹிருதயத்தில் வரக்கூடிய 108 125 நாமாக்கள்ல ஒரு 90-95 நாமாக்கள் சஹஸ்ரநாமத்தில் வந்துடும். அதனால இவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் நாராயணன். நாராயணனான விஷ்ணுவை கொண்டாடுவதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் நல்ல சமன்வயப்படுத்தியுள்ளான். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், ஹிரண்ய கர்ப்பா சகல ஜகத் உற்பத்தி ஸ்திதிலய கர்த்தா பிரம்ம விஷ்ணு ருத்ர ரூபோ ஹிரண்ய கர்ப்பா. எவன் ஒருவன் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஒத்திருக்கக்கூடிய அந்த கிரியைகள், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளையும் தன்னுள் வைத்திருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேரா. பகவதே ஹிரண்யகர்ப்பாய நம இதி துவாதசாட்சரி ஆதித்ய ஹிருதய ரகசியம் இதி கதகः. கதகர்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வர், அதாவது சிரோமணியை கொடுத்த சிவசகாயர், தத்துவதீபிகையை கொடுத்த மகேஸ்வர தீர்த்தர், கோவிந்தராஜீயம் பூஷணத்தை கொடுத்த கோவிந்தராஜர், திலகம்ங்கிற வியாக்கியானத்தை கொடுத்த ராமவர்மர், இவாளுக்கெல்லாம் பூர்வமாக இருக்கக்கூடியவர் கதகர்னு பேர். அந்த கதகரை அடிக்கடி உதாகரிக்கிறார். அந்த கதகர் என்ன சொல்லுவாராம், இந்த எப்படி திருப்பாவையினுள் திருப்பாவை, இப்போ திருப்பாவை மாசத்தில் எப்படி 30 பாசுரங்கள், அந்த 30 பாசுரத்தின் சேர்த்தி தொகுப்புக்கு அந்த பிரபந்தத்துக்கு திருப்பாவைன்னு பேர். ஆனால் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது 15வது பாசுரம், எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ சில்லென் அழையேல் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகிற அந்த பாசுரம் இருக்கு இல்லவோ, அதுல நானேதான் ஆயிடுக என்கின்ற வார்த்தை, அந்த வாக்கியமானது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பரத வாக்கியத்துக்கு சமம் சொல்லிட்டு இந்த பாசுரமானது திருப்பாவையினுள் திருப்பாவைன்னு சொல்லிட்டார். திருப்பாவைக்கு சாரமாயிருக்கக்கூடிய பாசுரமான இதுக்கு திருப்பாவை பாசுரம்னு பேராம். அந்த மாதிரி ஆதித்ய ஹிருதயத்தில் எத்தனையோ நாமாக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த நாமா ஹிரண்யகர்ப்பாய நமஹான் இருக்கு இல்லையா, இதுக்கு பிரணவத்தை முன்னாடி சேர்த்து சொன்னா ஓம் நமோ பகவதே ஹிரண்யகர்ப்பாய நமஹான்னு சொன்னா துவாதசாட்சரி அப்படின்னு கதகர் எடுத்திருக்காரு. இது ரொம்ப ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஒரு உபதேசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த மந்திரம்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஹிரண்யகர்ப்பனுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். ஹிரண்யம் ஹிரண்யமயம் அண்டம், அந்த எக்கே கோல்ட் எக்கா இருக்கு. தத் அண்டம் மத் பவத் தைம சஹஸ்ராம்சுர் சமப்பிரபம் இது ஸ்மிருதேஹே தஸ்ய கர்ப்போ ஹிரண்ய கர்ப்பஹ. அதற்குள்ளே இருக்கக்கூடியது ஹிரண்ய கர்ப்பம். பிரம்மாண்ட தூரவதி இத்யர்த்தஹ. யத்வா ஹிரண்யம் ஹிதரமணியம் கர்ப்பமந்தக்கரணம் யஸ்யாசௌ ஹிரண்ய கர்ப்பஹ. ஹிதரமணியம் எப்படி ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு ரிக்வேதத்தில் வரக்கூடிய ரிக்கில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். அதுக்கு பிருத்விதராச்சாரியார் போன்றவர்கள் சொல்லும்போது ஹிதரமணியம் இத்தியர்த்தகானுட்டா, ஹிதமாய் நல்லதாய் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து,
ரமணியம் அழகாக இருக்கக்கூடிய வஸ்து. அழகா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது இல்லை, உடம்புக்கு நல்லதா இருக்கணுங்கிறது இல்லை. உடம்புக்கு நல்லதா இருக்கணுங்கிறது எல்லாம் கண்ணுக்கு நன்னா இருக்கணுங்கிறது இல்லை. கண்ணுக்கும் நன்னா இருக்கணும், உடம்புக்கும் நன்னா இருக்கணும்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஹிதரமணியமா இருக்கக்கூடியது தான் ஹிரண்ய கர்ப்பன். ஹிதரமணியம் கர்ப்பமந்தக்கரணம் யஸ்யாசௌ ஹிரண்ய கர்ப்பஹா என்று தெரிவிக்கின்றார். ஹிரண்ய கர்ப்பாய நமஹ, ஹிரண்ய கர்ப்பாய நமஹ. அடுத்தது சிசிரஹா சீதஹா சுகஸ்வபாவஹா. எவன் ஒருவன் நல்ல சீதலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவனோ, சீதலத்தை கொடுப்பதினால் சுகரூபியாக இருப்பவனோ அவனுக்கு சிசிரன்னு பேர். இன்னொரு அர்த்தம் சொன்னார், தாபத்ரய தப்தானாம் ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌத்திகங்கள்னு 3 விதமான தாபத்ரயம். அந்த சூடு, அந்த ஒரு ஜுவரம், அந்த ஜுவரத்தை போக்க வல்லவர். தாபத்ரய தப்தானாம் விஸ்ரமஸ்தானத்வா சிசிரஹா. எவன் ஒருவன் இந்த 3 விதமான ஜுவரங்களை போக்குபவனோ அவனுக்கு சிசிரஹான்னு பேரு. சிசிராய நமஹ, சிசிராய நமஹ. அடுத்தது தபனஹா தப ஐஸ்வர்யே. எவன் ஒருவன் ஐஸ்வர்ய ஸ்வரூபியாக இருக்கின்றானோ அவனுக்கு தபனன்னு பேரு. ஸ்வபாவத ஏவ சர்வேஸ்வர இத்யர்த்தஹ. ஸ்வபாவத்தால் சர்வேஸ்வரனாய் எவன் இருக்கின்றானோ. தபதீதி தபனஹா. எவன் கொதிப்பது போல் இருக்கின்றானோ. தபனன்னாலே பாஸ்கரன், அப்படி சுடுமாக இருப்பதல்லவா சூரியன். சூரியோதயத்தில் கொஞ்ச நாளி நன்னா இருக்கே ஒழிய அப்புறம் கொதிக்கிறதே. எவன் ஒருவன் நம் பாவங்களை கூட்டம் கூட்டமாக சேர்த்து எரித்து அந்த தபனத்தை ஏற்படுத்துவானோ அவனுக்கும் தபனன்னு பேரு. தபனாய நமஹ, தபனாய நமஹ. அஹஸ்கரோ திவாகர பர்யாய. அஹஸ்கர அப்படிங்கிற இந்த நாமா திவாகர சப்தத்துக்கு பர்யாயவாச்சக சப்தம், அதே அர்த்தம் தான். பாசஹா கரோதீதி பாஸ்கரஹா பின்னாடி வரக்கூடிய நாமா. அதனால அஹஸ்கரன் அல்லது பாஸ்கரன். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் பார்க்கலாம். ஹிரண்யகர்ப்ப சிசிரஹா தபனோ பாஸ்கரோ ரவிஹின்னு பிரசித்தமான பாட்டம். ஆனால் பிராச்சீனத்தில் ஒரு பாட்டம் இருந்துக்கு, ஹிரண்யகர்ப்ப சிசிரஹா தபனஹா ஹெஸ்கரோ ரவிஹின்னு இருக்கு. பாஸ்கரோ ஒரே நம்பர் ஆஃப் எழுத்து தான், அதனால சந்தஸ் மாறிட போறது இல்லை. ஹெஸ்கரஹா பாஸ்கரஹா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டா. திவாகர பாஸ்கர ஹெஸ்கர சமானார்த்தம். அதனால பாசம் கரோதீதி பாசஹா கரோதீதி பாஸ்கரஹா. எவன் ஒருவன் எல்லாவிடத்திலும் அந்த வியாபித்து அவனுடைய கிரணங்களால் இன்ன வஸ்துன்னு நமக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்துகின்றானோ அதற்கு பாஸ்கரன் பேர். The one who gives us the power of cognition is called as பாஸ்கரன். ஹ்யஸ்கராய நமஹ, ஹ்யஸ்கராய நமஹ. அல்லது பாஸ்கராய நமஹ, பாஸ்கராய நமஹ. அடுத்தது ரவின்னு அவருக்கு பேரு. ரௌத் புபதிஷதி ஹிரண்யகர்ப்பாதித்யத்ய இதி ரவிஹி யோ வேதாம்ஸ்ச பிரஹிணோதி தஸ்மை இதி ஸ்ருதேஹே ரூயதே ஸ்தூயதே சர்வைர் இதி ரவிஹி. எவன் ஒருவன் வேதத்தால் அத்தனை தேவதைகளையும் விளங்கச் செய்பவனோ, எவன் ஒருவன் அத்துணை தெய்வங்களாலும் படைத்த தெய்வங்களாலும் தான் ஸ்துதி பெறச் செய்கின்றானோ, he is received through the hymns which are propitiated to him by the devas. அதனால அப்பேற்பட்டவனுக்கு ரவின்னு பேரு. ரவயே நமஹ, ரவயே நமஹ. அடுத்த நாமா அக்னிஹி காலாக்னி ருத்ரௌ கர்ப்பே யஸ்ய சோக்னி கர்ப்பஹ நாராயணாத் ருத்ரோ ஜாயத இதி ஸ்ருதேஹே. அக்னியை எவன் தன் காலாக்னியை பிரளய காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த காலாக்னியை, அந்த அக்னியை தன் வயிற்றில் வைத்து கொண்டிருக்கின்றானோ, கர்ப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறானோ, ரௌத்ரஸ்வபாவத்தோடு கூடியவன். அப்படின்னா எவன் ஒருவன் ருத்ரமூர்த்தியை தான் படைத்தானோ அப்படின்னு எடுக்கிறார். நாராயணாத் ருத்ரோஜாயதே இதி ஸ்ருதேஹே. ஸ்ருதி சொல்றதே நாராயணாத் ருத்ரோஜாயதே, நாராயணன் ருத்ரனை படைத்தான் என்று. அப்பேற்பட்ட அக்னிஸ்வரூபமாய் ருத்ரரூபியாய் இருக்கக்கூடியவனுக்கு திவா அக்னி கர்ப்பே யஸ்யா சர்வாக்னி கர்ப்பஹா அக்னி கர்ப்பஹா. அப்பேற்பட்டவனுக்கு அக்னி கர்ப்பன்னு பேரு. அதனால சூரிய பகவானாய் சூரிய நாராயணனுக்கு அக்னி கர்ப்பன்னு பேர். ஏன்னா அவர் தான் ருத்ரமூர்த்தியை அக்னிஸ்வரூபியா படைச்சிருக்கார். அதனால அக்னி கர்ப்பாய நமஹ, அக்னி கர்ப்பாய நமஹ. அடுத்த நாமா திதிர் நாசோன வித்யதே யஸ்யாஹ சா அதிதி பிரம்ம வித்யா தஸ்யாஹ புத்திரஸ்தல்லபத்வாத் ஆதித்யஸ்ச அதிதேஹே புத்திரஹ அதிதேஹே புத்ரேத்வேன் தீர்ணஹா அதிதேஹே புத்திரஹா. அதாவது அதிதி புத்திரன்னு பேர். ஆதித்யன்கிற நாமா பார்க்கும்போதும் நம்ம 3 விதமான அர்த்தங்கள் பார்த்தோம். ஒன்று அதிதியின் பிள்ளை ஆதித்யன்,
ரெண்டாவது அதிதேஹே அகண்டிதே பூமேஹே, பறந்து விரிந்திருக்கக்கூடிய பூமிக்கு பதியாக இருக்கக்கூடியவனுக்கு ஆதித்யன்னு பேர். அதே அர்த்தத்தில் அதிதி புத்திரன்னா என்ன, அதிதிக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இன்னொரு இது சாமானிய அர்த்தம், அதிதிக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவன். திதினா என்னன்னு கேட்டார், அழிவு, நசிப்பது. எது அந்த நசிப்பதற்கு நேர்மாறு பதமோ, எது நசுங்காதோ, எது வளர்ந்து கொண்டே வருமோ அதற்கு அதிதி என்று பெயர். அப்படின்னா அஜ்ஞானமானது இருள் சூழ்ந்து நமக்கு இருக்கக்கூடிய ஞான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கலைந்து கொண்டு வருகின்றது. ஆனால் அதித்தின்னு சொன்னால் எது அஜ்ஞானத்தை போக்குமோ, அந்த அஜ்ஞானத்தை போக்கவல்ல சக்திக்கு அதித்தின்னு பேரு. அந்த அதித்தியான ஞானத்துக்கு பிள்ளையாக, ஏன்னா ஞானத்தை ஒரு பெரிய அண்டமாக வைத்து விட்டால் ஞான ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் பெருமாளன்னோ, அவருக்கு அதிதி புத்திரன்னு பேர். சாதாரணமா அதிதி புத்திரன்னு சொன்னா வாமனன்னு வச்சுக்கலாம், அதிதி புத்திரன்னா சூரியன்னு வச்சுக்கலாம். அதிதி புத்திரன்னா ஞான கொழுந்தாக இருக்கக்கூடியவன், அதற்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அர்த்தம் வச்சுக்கலாம். அதிதேஹே புத்திரஹ அதிதேஹே புத்திரத்வேன்வான் இத்யர்த்தஹ அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அதிதேவ் புத்ராய நமஹ அதிதேவ் புத்ராய நமஹ. அடுத்தது ஷம் ச கம் ச ஷங்கஹா, சுகத்தை கொடுப்பவன் சங்கன். எவன் ஒருவன் ஞானத்தையும் கொடுப்பவனோ அவனுக்கு சங்கன்னு பேர். சுகத்தையும் ஞானத்தையும் ஞானானந்த ஸ்வரூபியாக கொடுப்பவன் சங்கன். அதனால பரமானந்த ககனாம் இத்யர்த்தஹ ஷாம்யதி ஸ்வயமேவ சாயங்காலம் இதி சங்கஹ. எவன் ஒருவன் நமக்கு நம் ஹிருதயத்தில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஞானத்தை உதிக்கச் செய்கின்றானோ அவனுக்கு சங்கன் என்று பெயர். சூரியநாராயணனுக்கு இருக்கக்கூடிய இந்த சங்கத்தை சொல்றார். சங்காய நமஹ சங்காய நமஹ. அடுத்தது சிசிரம் ஜாட்யம் மந்தபுத்தித்வம் நாசயதி சிசிரநாசனஹ ஹிம நாசகஸ்ச ஷமேகஹ. சிசிரம் ஹிமம் நாசயதீதி சிசிரநாசனஹ. எவன் ஒருவன் ஆலஸ்யத்தை போக்குபவனோ, ஆலஸ்யம் எப்போது வரும், என்னால் முடியலேன்னு தெரிஞ்சுடுத்தா. ஒரு போஜர பிரபந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை உதாகரித்தேன். சூரிய பகவான் யாரையும் எதிர்பார்த்து தான் சஞ்சரிப்பதில்லை. ஏனெனில் அவர் ரதத்துக்கே ஒரு சக்கரம், ஒரு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ரதத்தை தொடைக்கு கீழே உடம்பே இல்லாத சாரதியான அருணனை கொண்டு 1க்கு 7 குதிரைகளை அடக்கச் செய்து அந்த 7 குதிரைகளையும் அடக்கவல்ல கடிவாள கயிர்களாக பாம்புகளை வைத்து எவன் ஒருவன் சஞ்சரிக்கின்றானோ அவனுக்கு யாருடைய சக்தி தேவை, அவனுடைய சக்தியால் தான் செலுத்துகின்றான். ஆனால் ஆலஸ்யம்னு ஒன்று வந்துடுதே, அந்த ஆலஸ்யத்தை போக்குபவர் சிசிர நாசனாய நமஹா என்று பெயர். அதனால தான் சொல்றார் சிசிரம் ஹிமம் நாசயதீதி சிசிர நாசனா. பொதுவாக அந்த மிஸ்ட் ஒரு ஸ்னோவை போக்கக்கூடியவர் சூரியன். கார்த்தால சூரியன் வந்துட்டானா பனித்தலை வீழன் என் வாசற்கடை பற்றி அப்படின்னு சொல்றா இல்லையா ஆண்டாள். பனி விழுந்தாச்சு, இப்போ சூரியன் வரக்கூடிய நேரம், பனியெல்லாம் உருகி காய்ந்து வரக்கூடிய நேரத்தில் சிசிரநாசனன்னு பேரு. அஜ்ஞானத்தை போக்க வல்லவர் சிசிரநாசனன்னு பேரு தெரிவிக்கிறார். சிசிரநாசனாய நமஹ சிசிரநாசனாய நமஹ. அடுத்த ஒரு அழகான ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். व्योमनाथस्तमो भेदी ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपामित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः. व्योमनाथன் பேர். அடுத்தது என்ன சொல்றார், व्योमनाथ ஆகாசகர்த்தா. எவன் ஒருவன் ஆகாசத்தை படைத்து அதில் சஞ்சரிப்பவனோ, ஆத்மான ஆகாஷா சம்பூதः எவனுடைய இடத்திலிருந்து ஆகாசம் தோன்றியதோ அப்பேற்பட்டவன். இதி ஸ்ருதேஹே व्योम्नो नाथो व्योमनाथः. व्योम அந்த व्योमம்னா விண், விண்ணுக்கு விண்ணகரிக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். அவர் தான் உப்பிலியப்ப க்ஷேத்திரத்தில் விண்ணகர் அப்பனா இருக்கார். அந்த திருவிண்ணகர் அப்பனாக இருக்கக்கூடியவன் யார், சூரிய பகவான். அதனால சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு व्योमनाथன் என்று பெயர். व्योमनाथाय नमः व्योमनाथाय नमः.